Hello friends, welcome to Stop Out Trader. ஸோ 0 to ஹீரோவோட பார்ட் 16 வீடியோ அது. ஸோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் வீடியோஸில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக வந்து வாட் இஸ் லாட் இன் ஃபாரெக்ஸ் மட்டும் போட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிப்ஸ்னா என்னன்னு போட்டிருப்போம். அதுக்கப்புறம் ஓவராலாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த ஓவரால் வீடியோ உங்களுக்கு புரியலனால தான் ஸோ நான் ஒரு கான்செப்டாக இங்கே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து டுடே வந்து என்ன பார்க்கலான்னா மார்ஜின் பார்ப்போம். ஸோ மார்ஜின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் அந்த 7 பாயிண்ட்ஸு. நான் இது ஒரு வீடியோ போட்டேன்னு சொன்னல. ஸோ இது 2 வீடியோ இப்போ போட்டுட்டேன். இப்போ மார்ஜின் பார்க்கலாம், நாளைக்கு லிவரேஜ் பார்க்கலாம், அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ டுடே வந்து மார்ஜின் மட்டும் என்னென்னு வந்து பார்ப்போம். ஸோ மார்ஜின்னா என்னென்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 1000 ருபீஸ் இருந்தால் நீங்கள் 1 lakh ருபீஸ் வரைக்கும் ட்ரேட் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இங்கே மார்ஜினே. ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுக்கு ரீசன் தான் மார்ஜின். ஸோ இது வந்து ஃபாரெக்ஸில் பாசிபிள். மிச்சம் இருக்கிற எல்லா ப்ரோக்கர்லேயும் லிவரேஜ் ப்ளஸ் மார்ஜின் கொடுத்தாங்கன்னா ஸோ நீங்கள் அது வந்து கண்டிப்பாக அதுலேயும் பாசிபிள். ஸோ ஃபாரெக்ஸில் கண்டிப்பாக வந்து மார்ஜின் இல்லாமல் லிவரேஜ் இல்லாமல் ஃபாரெக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்ஜினால் ஸோ மார்ஜின்னா ஒரு மணி வந்து பாரோ பண்ணுறதில்ல. ஸோ மார்ஜின்னா அந்த புரோக்கர் கிட்ட நீங்கள் இந்த அமௌண்ட்டு இவ்வளோ ஸ்மால் அமௌண்ட்டு தான் நீங்கள் லாக் பண்ணுவீங்க. ஸோ இங்கே பாருங்கள், ட்ரேட் ஓப்பன் பண்ண புரோக்கர் கிட்ட நீங்கள் லாக் பண்ணுற ஸ்மால் அமௌண்ட். ஸோ அதுதான் உங்கள் மார்ஜின். ஸோ ஃபாரெக்ஸில் ஃபுல் ட்ரேட் வேல்யூ கொடுக்க தேவையில்ல. ஸோ எப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வந்து 1000 ருபீஸ் இருக்குன்னா நீங்கள் 1000 ருபீஸும் கொடுக்க தேவையில்ல. அதுலேருந்து ஒரு 10% 100 ருபீஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அதுதான் இங்கே மார்ஜினாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ கொஞ்சம் அமௌண்ட் போதும், அந்த மார்ஜின் வச்சு நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், டெபாசிட் இந்த பிக்சரில் பாருங்கள், டெபாசிட் அமௌண்ட் கம்மியாக இருக்கா. ஸோ இதுக்குள்ள லிவரேஜே ஒன்று வந்துடும். ஸோ மார்ஜின் ப்ளஸ் லிவரேஜ் தான் இங்கே கம்பைன் ஆகி, லிவரேஜ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எடுக்கிறேன். ஸோ அது கம்பைன் ஆக சொல்ல பையிங் பவர் பாருங்கள். ஸோ இருக்கிறது சின்ன அமௌண்ட்டு, ஸோ பையிங் பவர் பெருசாக இருக்கா, அதுதான் வந்து இங்கே மார்ஜின். ஸோ இப்போ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ ரியல் டைம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து EURUSDயில் ஒரு லாட் ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு லாட்னா இங்கே வந்து நான் சொல்லியிருப்பேன் 1 lakh யூனிட்ஸ். ஸோ யூனிட்ஸ்லாம் பெருசாக இல்லை, அந்த லாட்டுக்குள்ளே அந்த பவர் மாரி அது யூனிட்ஸ். ஸோ ஃபுல் வேல்யூ வந்து இப்போது $1 lakh வந்துடுச்சா, இன்றைக்கி வந்து 1 lakh வந்து கொடுக்க தேவையில்ல. ஆனால் உங்ககிட்ட லிவரேஜ் இருக்குது. ஸோ லிவரேஜ் நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸில் வரும். ஸோ மார்ஜினும் ப்ளஸ் லிவரேஜும் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸோ இப்போ 1:100னா இப்போ அந்த நீங்கள் 1 lakh ருபீஸ் வந்து ட்ரேட் எடுக்க போகிறீங்களா, அது கூட டிவைடட் பை 100 போட்டால் அதில் 1000 வரும். ஸோ அந்த 1000 தான் அவங்க மார்ஜினாக வச்சுப்பாங்க. ஸோ அதை மார்ஜினாக வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்லாம் வந்து அது சேஃபாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டாப் லாஸ்னால் இப்போ ஒரு $10,000 உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா இவங்க என்ன சொன்னாங்க, $1,000 எடுத்துப்போன்னு. ஸோ நீங்கள் $1,000 கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிடணும். அது அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டுக்கான அந்த இடத்துல வேல்யூ வந்து ரீச் ஆக சொல்லும், உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆக சொல்லும், கரெக்டாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸும் வைக்கலைன்னா அது எவ்வளோ வேணால் கீழே போய்கிட்டே இருக்கும். உங்கள் அக்கௌண்ட் வாஷ் அவுட் வர வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸும் டிபியும் வந்து கம்பல்சரி வச்சுருங்க. டிபி வைக்கலனா கூட பரவாயில்ல, நீங்கள் மேனுவலாக கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸு கண்டிப்பாக நீங்கள் வச்சே ஆகும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும். லிவரேஜ்னா என்னென்னா நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்ககிட்ட ஒரு $10 இருக்குது, ஆனால் கெப்பாசிட்டி வந்து ஒரு $1 lakh வரைக்கும் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து லிவரேஜ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் லிவரேஜ். சிம்பிளாக சொல்லணும்னா அதான் சொன்னேன், $10 வச்சுக்கிட்டு உங்களுக்கு $1 lakh வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து லிவரேஜ்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ 1:100லாம் இங்கே ஸ்மால், 1:3000 கொடுக்குறாங்க, 1:5000 கொடுக்குறாங்க, 1 அன்லிமிட்டட்லாம் கொடுக்குறாங்க சில ப்ரோக்கர்ஸ்லாம். ஸோ கம்மியாக யூஸ் பண்ணுங்க பிகினர் ஸ்டேஜில். ஸோ இங்கே போட்டிருக்கவங்க ஒரு ரிலேஷன் பிட்வீன் மார்ஜினல் லிவரேஜ். ஸோ மார்ஜினல் லிவரேஜ்ன்றது பிரதர்ஸ் மாதிரி. ஸோ ஹை லிவரேஜ் லோ மார்ஜின் இருந்தால் போதும். ஸோ லோ லிவரேஜ் ஹை மார்ஜின் இருந்தால் போதும். ஸோ லிவரேஜ் இல்லாமல் மார்ஜினும் இல்லை, மார்ஜின் புரியாமல் லிவரேஜ் யூஸ் பண்ண டேஞ்சர். ஸோ இதை வந்து இப்போ மார்ஜின் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து லிவரேஜ் என்னென்னு பார்ப்போம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஃப் மார்ஜின் இஸ் நாட் எனஃப். ஸோ மார்க்கெட் வந்து ஆப்போசிட் சைட் போகும்போது லாஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதான் சொன்னேன், மார்ஜின் இல்லைன்னா. ஸோ ஈக்விட்டி டிக்ரீஸ் ஆகும். ஈக்விட்டினா இப்போ நீங்கள் ட்ரேட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்களா, மேலே ஈக்விட்டி காட்டும். ஸோ யூஸ்டு பேலன்ஸ் விடும்,
ஈக்விட்டி சப்போஸ் வந்து இப்போ $1000 இருக்குன்னா ஈக்விட்டி என்னன்னா இப்போ நீங்கள் ப்ராஃபிட் ஒரு $100 போகுதுன்னா அங்கே மேலே ஈக்விட்டி $100 காட்டும். ஸோ மார்ஜின் லெவல் ஃபால் ஆகும் நெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்ஜின் லெவல் வந்து எப்படி கால்குலேட் ஆகும்னா உங்களோட ஈக்விட்டி ப்ளஸ் யூஸ்டு மார்ஜினாக சொல்லியிருப்போம் அந்த $1000 இன்ட்டு 100. அது இது வந்து ஏன் அந்த 100னா அந்த 1:100 போட்டிருப்பீங்களா அது. ஸோ அதை பண்ணிவிட்டு ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த கால்குலேஷன் படி வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த broker சைட்லேருந்தே பண்ணிடுவாங்க. அது வந்து அல்காரிதம் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ரீச் அவுட் ஆக சொல்ல மார்ஜின் கால் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்டாப் அவுட். உங்கள் என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸ் கிட்டே போயிருக்காது. ஆனாலும் வந்து என்ட்ரி க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா உங்ககிட்ட வந்து போதுமான அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்காது. ஸோ அதனால தான் இது. ஸோ மார்ஜின் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பாருங்க இதனால தான் பிகினர்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக மார்ஜின் வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ சைஸ் தான் நீங்கள் வைக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு $100 வச்சுட்டு இருக்கீங்க. அதில் நீங்கள் $10 தான் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ $50 ரிஸ்க் எடுக்க சொல்ல நீங்கள் லார்ஜ் சைஸ்லாம் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ என்ட்ரியும் ட்ரிகர் ஆகாது, என்ட்ரியும் விழாது, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் அவுட் ஆகிடும். ஸோ காமன் பிகினர்ஸ் மிஸ்டேக்ஸ். ஸோ ஃபுல் மார்ஜின் யூஸ் பண்ணுறது தப்பு இங்கே. ஸோ பிக் லாட் சைஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நோ ஸ்டாப் லாஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் வைக்காமல் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் ஓவர் லிவரேஜ். ஸோ ஓவர் லிவரேஜ் இருக்கக்கூடாது சின்ன சைஸ் அக்கௌண்ட்டுக்கு. அண்ட் தென் வந்து ஒன் ட்ரேடில் ரீகவர் பண்ணலான்னுன்ற அந்த மென்டாலிட்டியில் இருக்காதீங்க. ஸோ மார்ஜின் நாலேஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணால் அது வந்து கேம்பிளிங் மாதிரி. ஸோ மார்ஜின் என்னன்னு சொல்லி உங்களுக்கு போக போக என்ட்ரி எடுக்க எடுக்க புரியும். ஸோ ஆனாலும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் மார்ஜின் எதனால் யூஸ் ஆகுதுன்னு. சேஃப் ரூல்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ ஸ்மால் லாட் சைஸ் யூஸ் பண்ணுங்கள். 0.10 இல்லை 0.50க்கு மேலே போகாதீங்க. அது 0.50க்கு மேலே ஏன் போகாதீங்கன்னா ஒரு $100 அக்கௌண்ட்டு. ஆல்வேஸ் செக் ஃப்ரீ மார்ஜின் இருக்கும். மார்ஜின்னா என்னன்னா நான் சொன்னேன் ட்ரேட் எடுக்க அவங்க செக்யூர் பண்ணுற உங்களுக்கான அந்த அமௌண்ட் தான். ஸோ ஃப்ரீ மார்ஜின்னா ஒன்ஸ் வந்து உங்கள் ட்ரேட் வந்து ஒரு உங்களோட சைட்லேயே போகுது. ஓகேவா, நீங்கள் பை பண்ணுறீங்க, பை சைட்லேயே போகுது. அப்போ வந்து என்னென்னா ஃப்ரீ மார்ஜின் வந்து அன்லாக் ஆகும். அப்போ என்னென்னா நீங்கள் அந்த இடத்துல திருப்பியும் வந்து என்ட்ரி எடுக்க சொல்லும். உங்கள் அந்த ஈக்விட்டி வச்சு அந்த அந்த ஈக்விட்டி பேலன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து இன்னும் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் $1000 வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா திருப்பி உங்களுக்கு $2000 வந்து அன்லாக் ஆகும். ஸோ நீங்கள் அங்கே ஒரு திருப்பி $1000 ஒரு என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் வந்து அப்படியே டபுளாக போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரீ மார்ஜின்லாம் இங்கே ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ யூஸ் ஸ்டாப் லாஸ், கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். மார்ஜின் இஸ் ஏ பவர். ஸோ மிஸ்யூஸ் பண்ண டேஞ்சர் ஆகிடும். ஸோ மார்ஜின் வந்து நீங்கள் அதோட அதோட பாசிட்டிவ் வேலே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸை $100 இருந்து ஈஸியாக $10,000 கூட ஆக்கலாம். ஸோ மார்ஜின் புரியாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபைனல் சம்மரி. ஸோ மார்ஜின்னா லோன் இல்லை, மார்ஜின்னா ஒரு செக்யூரிட்டி டெபாசிட். ஸோ மார்ஜின் புரிஞ்சால் தான் லிவரேஜ் சேஃபாக யூஸ் பண்ண முடியும். ஸோ மார்ஜின் புரியலன்னா மார்க்கெட்டும் புரியாது. ஸோ இந்த எண்டிங் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லிவரேஜ்னால் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா லிவரேஜ் இல்லாமல் மார்ஜின் இல்லை, மார்ஜின் இல்லாமல் லிவரேஜ் இல்லை. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் வந்து இப்போது நான் இவ்வளோ தூரம் அந்த மார்ஜின் நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். இங்கே வந்து நீங்கள் மணியாக பார்க்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறீங்கன்னா, ஸோ அங்ககிட்ட வந்து உங்ககிட்ட மணி இல்லைன்னா இப்போ ஏதாச்சும் வந்து நீங்கள் ஒரு செக்யூரிட்டியாக ஏதாவது கொடுத்துட்டு வருவீங்களா? ஸோ அந்த மாரி தான் இங்கே மார்ஜின். ஸோ இப்போ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ ஸ்டாப் அவுட் ட்ரேடர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் தான் எல்லா வீடியோஸும் நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ 0 to hero. ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பாய் காய்ஸ்.